ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து டேட் வந்து 7 அண்ட் காலையில் தான் வந்து வண்டிக்கு வந்து சர்வீஸ் முடிஞ்சுது. சும்மா ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து இப்போது இந்த டைம் வந்து லைவாக இருக்குது. ஸோ இது வந்து 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து என்னென்னா Xpulse 200ஓட ரைட் ரிவ்யூ தான். ஸோ நம்மளுக்கு வந்து வண்டி இனி தான் கிடச்சிது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சான்ஸ் விட்டுறக்கூடாது, வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண வந்துட்டேன். அண்ட் டைம் வந்து ஒரு 5:30 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி மழை மட்டும் வந்துடக்கூடாது. பிகாஸ் இப்போ தான் வந்து சர்வீஸ்லாம் முடிஞ்சு வாட்டர் வாஷ்லாம் பண்ணி வந்திருக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு பட்டுன்னு வீட்டுக்கு போயிடணும் மழைக்கு முன்னாடி. பார்ப்போம். சரி, ஓகே, நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வந்து லேட்டு தான், பட் இருந்தாலும் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஃபுல்லாக டீட்டெயிலாக இன்ஜினோட பவர்னா அந்த டீட்டெயில் மொத்தமாகலாம் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன்றதை மட்டும் அப்படியே சொல்கிறேன், அவ்வளோதான். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து Xpulse 200 2 வால்வுக்கும் 4 வால்வுக்கும் கரெக்டாக வந்து 10K தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த 10K டிஃப்ரென்ஸில் வந்து இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா செம்ம ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னலாம் டிஃப்ரென்ஸுன்றதை நான் சொல்லிடுறேன் அந்த வண்டிக்கு. ஃபஸ்ட்டு வந்து கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருவாங்க. 3 கலரோ 4 கலரோ வருதுன்னு நினைக்கிறேன். ப்ளூ அண்ட் ஒயிட்டு, ப்ளூ அப்புறம் ரெட்டு, இன்னொரு கலர் இருக்கா இல்லை இந்த 3 கலர் தானான்னு தெரியல. எனக்கு வந்து ப்ளூ வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அப்புறம் ரெட்டு. கிராஃபிக்ஸ் ஃபஸ்ட்டு இதுதான் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறமா வந்து பிரேக்கு, சஸ்பென்ஷனு, ஃபோர்க்கு, அதுக்கப்புறம் டயர், இது வந்து 2 வால்வில் இருக்க சேம் அதே தான். அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதுக்கப்புறமா வந்து ஹெட்லைட்டில் வந்து 20% வந்து பவர் வந்து அதிகப்படுத்திருக்காங்க, அதாவது பிரைட்னஸ் வந்து அதிகப்படுத்திருக்காங்க போல். அண்ட் அதுக்கப்புறமா வந்து Xpulse 200ல் என்னென்னலாம் வந்து மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா, ஸோ அதெல்லாம் பார்த்து தான் வந்து 4 வால்வில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து என்னன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹைவே வந்து க்ரூசிங் ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மி. 90க்கு மேலே வந்து க்ரூஸ் பண்ண முடியாது கான்ஸ்டண்ட்டாக, ரொம்ப வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஆஃப் ரோட்டில் பவர் வந்து கம்மியாக இருக்கும். அதாச்சும் அந்த இனிஷியல் பிக்கப்னு சொல்லுவாங்களே, டார்க்கு. ஸோ அது வந்து செம்ம கம்மி 2 வால்வில். அண்ட் அதுக்கப்புறமா டாப் எண்டும் செம்ம கம்மி 2 வால்வில். பட் எல்லாமே வந்து இதில் அதிகம். இந்த 4மே தான் மேஜர் கம்ப்ளைண்ட்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து ஹீரோவில் வந்து மாற்றி 4 வால்வ் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதை விட இது வந்து அதிகம். ஸோ வந்து ஸ்பீட்லேயும் சரி எல்லாத்துலேயும் அதை விட இது பெட்டராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து சீட்டு பற்றி சொல்லி ஆகணும். ஸோ 2 வால்வோட பழைய Xpulseோட இதில் வந்து சீட் கம்ஃபர்ட் வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து இதில் 45 டீத்து. இதுக்கு முன்னாடி வந்து 38 36 என்னமோன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து டீத் அதிகமாக இருக்கிறதுனால பவரு பிக்கப்லாம் வந்து செம்மையாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு கீழே வந்து நம்ம ஸ்லோ பண்ணிட்டு முறுக்குவோம்ல, அப்போ வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஆஃப் ரோடுக்கு செம்மையாக யூஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து கியர் பற்றி சொல்லணும். 5 கியர் தான் இருக்குது இதில். நான் வந்து என்ன நினச்சேன்னா, இன்றைக்கி தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். 2 வால் வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ அது வந்து ஞாபகம் இல்லை எப்போயோ ஓட்டினது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்டவே 6வது கியர் இருக்குன்னு நினச்சி நான் என் வண்டி மாதிரி அதே மாதிரி போட்டுகிட்டே இருக்கேன். கியர் இண்டிகேஷன் இல்லாதனால இதில் வந்து கியர் இண்டிகேஷனும் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து ஒரு மேட்ரு இருக்குது, அது நான் சொல்கிறேன் இருங்க. 5 கியர் தான் இருக்குது மொத்தமாக. அதே மாதிரி வந்து செகண்டு, தேர்ட் கியர் வந்து ஷார்ட் கியர் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து டால் கியர் என்னமோ சொல்லுவாங்க. பிகாஸ் வந்து ஃபஸ்ட்டு 4th 5th கொஞ்சம் அதிக டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணும், சீக்கிரமாக வந்து முக்காது அடைக்காது. அது மட்டும் இல்லாமல் செகண்டு, தேர்டில் மட்டும் ஷார்ட் கியர் சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து கியர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கியர் இண்டிகேஷன் சொன்னல, இது வந்து கியர் இண்டிகேஷன் வந்து கியர் மூலமாக வந்து சென்சார் கிடையாது, ஆர்பிஎம்மும் ஸ்பீடு வச்சு கால்குலேட் பண்ணுது இது. ஸோ இதெல்லாம் வந்து நான் ரிசர்ச் பண்ணது இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் வந்து இருக்குன்றதை சொல்கிறேன். நார்மலாக உள்ளே வந்து டெப்த்தாக போனோம் அப்படின்னா வந்து அது ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை, இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு வண்டி வாங்கணும்னு வந்து ஐடியா கிடைக்கணும், வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் ஹைவேக்கும் சரி சிட்டிக்கும் சரி செம்ம வண்டி. கம்ஃபர்ட்னஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வேறு லெவலு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பிரேக்கிங் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், ஃப்ரண்ட்டு மட்டும், பேக் வந்து கிடையாது. ஃப்ரண்ட்டு வந்து ஓகே, எந்த குறையும் இல்லை. பட் பேக் வந்து லைட்டாக பிடிச்சாலே வந்து ஸ்கிட் அடிக்கிற அளவு பட்டுன்னு பிடிச்சிருது. நம்ம இதெல்லாம் வந்து ஸ்லோ ஆகிட்டு அதுக்கப்புறமா ஸ்கிட் அடிக்கும். நம்ம அது எவ்வளோ பவர் போடுறோமோ அதை பொறுத்து. பட் இது வந்து அப்படி இல்லை, லைட்டாக பிடிச்சாலே வந்து ஸ்கிட் அடிக்குது. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலாக டாப் ஸ்பீடு. நம்ம வந்து டாப் ஸ்பீடு ஓட்டலாமா வேணாமான்னு தெரில, எவ்வளோ செக் பண்ணலாமான்னு. சரி பார்த்துக்கலாம், ஒரு வாட்டி ஓட்டுவோம். ஒரு நிமிஷம், நான் வந்து முதல்ல ஃபோனை வந்து ஒழுங்காக வச்சுக்கிறேன்.
சரி ஓகே கைஸ், ஸ்டாப் ஸ்பீட் செக் பண்ணுவோமா? ரொம்பலாம் இல்லை, ஒரே வாட்டி இவ்வளோ தான் போதுன்ற செக் பண்ணிட்டு நிறுத்திடுவோம். பிகாஸ் வந்து இனி தான் சர்வீஸ் முடிஞ்சுது. என் ஃப்ரெண்டு பார்த்தோன்னா நான் அசிங்கமாக கேட்போம், ப்ரோ சாரி ப்ரோ ஒரே வாட்டி ட்ரை பண்ணிக்கிறேன். சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபிஃப்த் கியரில் இருக்கும், லைட்டாக வாபிள் இருக்குது. கரெக்டாக 100 வரைக்கும் வந்து எதுவுமே இல்லை மீன்ஸ் இன்ஜின் வந்து அடைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்ப்போம். வரைக்கும் கூட எதுவுமே இல்லை. மேக்ஸிமம் இவ்வளோ தான் போகும்னு நினைக்கிறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ எல்லாமே வந்து இந்த அளவு தான் போயிருந்தது. ஸோ 122 மேக்ஸிமம் 125 போகும்னு நினைக்கிறேன், 130க்குள்ளே எனக்கு தெரிஞ்சு. கரெக்டாக 100 105 வரைக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை இன்ஜினில். ஸோ அதுக்கப்புறமா தான் வண்டி வந்து கொஞ்சம் கஷ்டப்படுது போகிறது. ஸோ க்ரூசிங் ஸ்பீட் வந்து 100 தாராளமாக ஓட்டலாம் என்னை பொறுத்த வரைக்கும். பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் வண்டி வேணும்னா அது வந்து எக்ஸ்பல்ஸ் மட்டும்தான். நிறைய வண்டி இருக்குது, ஹிமாலயனு, அப்புறமா பிஎம்டபிள்யூவில் இருக்குது, அது எதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. பட் ஆனால் எல்லாத்த விட வந்து பட்ஜெட்டில் எக்ஸ்பல்ஸ் தான் மாசு. போலீஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். இருந்தாலும் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. கரெக்டாக ப்ரைஸ் வந்து சொல்லவே இல்லையா? ப்ரைஸ் வந்து கரெக்டாக 1,55,000 என்னமோ வரும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் அந்த மற்ற எல்லாம் சேர்த்தா 1,60,000 என்னமோ வரும். மொத்தமாக 3,540 ஓட்டியிருக்கான் பையன். தூரல் போடுது லைட்டாக, அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ இந்த வீடியோ வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் மைலேஜ் பற்றி சொல்லணும். மைலேஜ் வந்து ஒரு 40 தரும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. நீங்கள் வந்து ஓட்டுறதை பொறுத்து, ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து. சிட்டிக்குள்ளே அதை விட கொஞ்சம் கம்மியாக தரும்னு வச்சுக்கோங்களேன். அதிகமாக வந்து நான் போட்டேன் தெரியுமா பிபிஎஃப். ஸோ அந்த மாதிரி போடணுன்னு சொன்னான், பட் ஆனால் டைம் இல்லை போல், அதனால் போடலை இன்னும். அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி 13 லிட்ரு, அதெல்லாம் வந்து சேம் என்எஸ் மாதிரியே தான். அண்ட் பேக் டயரோட ஃப்ரண்ட் டயர் பெருசாக இருக்குது. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து தைரியமாக போகிறதுக்கு பயமாக இருக்குது. எனக்கு தான் வந்து எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் முன்னாடி எவ்வளோ தூரம் வந்து நம்ம டயர் வந்து இருக்குன்னு. பட் இதில் பெருசாக இருக்கவே பயமாக இருக்குது, திருப்பறதுக்கு இல்லை கட்ட வச்சுட்டு போகிறதுக்கெலாம் கூட. ஸோ பழகணும்ல, பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான், இதோட ஸ்ட்ரீட்டாக வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ இந்த ஒரு வீடியோ எடுக்க தான் வந்தேன் இவ்வளோ தூரம். டீ குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன், பட் ஆனால் அதுக்குள்ளே மழை வந்துடும் போல். ஸோ வீட்டுக்கு கிளம்புறது தான் நல்லது. சரி ஓகே கைஸ், இதோட வந்து நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அட்வென்ச்சர் சீரீஸில் கேடிஎம், எக்ஸ்பல்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குல்ல. ஸோ இதில் உங்களுக்கு வந்து எந்த வண்டி பிடிக்குன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ப்ளஸ் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வந்து வீகோ ஹெல்மெட்டாக ஏஜி ஹெல்மெட்டாக மாற்றுவோம். ஸோ அந்த வீடியோவாக இருக்கும். அதுக்கப்புறமா நாகலாபுரம் வீடியோ வரும்னு நினைக்கிறேன், ஃபால்ஸ் போகிறது பார்ப்போம். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.